ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமானந்தே காரிய வியவஸ்திதோ. அதாவது நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதற்கு சாஸ்திரம்தான் ஆதாரம். அதில் சொல்லியபடியே நடக்க வேண்டும். நம் சௌகரியம் போல செய்ய தொடங்கினால் எங்கும் குழப்பமும் போட்டியும் தான் மிஞ்சும். இப்படி கீதையில் உபதேசம் செய்த அதே கீதாச்சாரியார் தான் நம் ஜெகதாச்சாரியாரான காஞ்சி ஸ்ரீ மகாபரிவார். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தன்னை நாடிவிடும் அடியவர்களுக்கு எப்படியெல்லாம் உறுதியுடன் தர்மத்தை வலியுறுத்துகின்றார், அருளும் செய்கின்றார். அதை பற்றி ஒரு நிகழ்ச்சியை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பெங்களூரில் வசிக்கும் திருமதி வனஜா சந்திரமௌலி காஞ்சி மகானிடம் அளவிலா பக்தி கொண்டவர். ஸ்ரீமடத்திற்கு எண்ணில்லா கைங்கரியம் செய்பவர். அவரது 2 தம்பிகளுக்கும் திருமணம் நடக்க வேண்டிய காலம் வந்தது. சிறிய தம்பி CA படித்திருந்ததால் நிறைய ஜாதகங்கள் வந்த வண்ணமாக இருந்தன. பெரிய தம்பி இசைக்குழுவில் இருந்ததால் அந்த துறையில் நிரந்தர வருமானம் கிடைக்குமா என்ற பயத்தால் பெண் ஜாதகம் வருவதே அரிதாக இருக்க, வந்த ஒரு சில ஜாதகங்களும் பொருத்தம் இல்லாததால் திருமணம் தடைபட்டு கொண்டே இருந்தது. இதற்கிடையில் சிறிய தம்பிக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வந்தது. அங்கு சென்றால் திரும்பி தாயகம் வர 3-4 வருடம் ஆகலாம் என்ற நிலையில் அண்ணனுக்குத்தான் திருமணம் தகையவில்லை, தம்பிக்காவது சூழ்நிலை கருதி திருமணத்தை முடித்து வெளிநாடு அனுப்பலாம் என்று உறவினர்கள் யோசனை சொன்னார்கள். மூத்தவன் இருக்க எப்படி இளையவனுக்கு திருமணம் செய்வது? இது சாஸ்திர விரோதமாகுமே என்று குழம்பி காஞ்சி மகானிடம் சென்று சூழ்நிலையை விவரித்து அனுமதி கேட்டார் வனஜா. பெரியவனுக்கு பண்ணிய பிறகே சின்னவனுக்கு செய்யலாம் என்றார் சுவாமிகள். சரி, இன்னும் சிறிது பொறுக்கலாம் என்று நினைக்கையில் சிறியவன் வெளிநாடு போக வேண்டிய நாளும் நெருங்கிவிட்டது. செய்வதறியாமல் குழம்பி மீண்டும் மகாபரிவாரிடம் சென்று சூழ்நிலையை விவரித்து, நீங்கள் உத்தரவு கொடுத்தால் சின்னவனுக்கு கல்யாணம் முடித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு பிறகு பெரியவனுக்கு வரன் வரும்போது நம்ம அதை கல்யாணத்தை செய்யலாமா? எனக்கு நல்ல முடிவு சொல்லணும். எந்த நிலையிலும் உங்கள் திருவாக்கை மீறாமல் இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று வனஜா விண்ணப்பித்துக் கொண்டார். நடமாடும் தெய்வமோ சற்றும் சளைக்காமல், எவ்வளவு நிதானமானாலும் பெரியவனுக்கு பிறகுதான் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணணும் என்று சொல்ல தலை சுற்றியது வனஜாவிற்கு. இறைவா, இது என்ன சோதனை, தர்ம சங்கடம் என அவர் செய்வதறியாது நிற்க, மீண்டும் குடும்பத்தினரின் வற்புறுத்தலால் இளைய தம்பிக்கு நிச்சயதார்த்தமாவது செய்துவிடலாம் என்று எண்ணி நிச்சயதார்த்த தேதியும் குறித்தார்கள். எனினும் உள்ளுக்குள் மிகவும் பயமாக இருந்தது. குருநாதர் விருப்பத்திற்கு மாறாக அவர் வாக்கை மீறி இதை செய்கின்றோமோ என்ற குற்ற உணர்வு அவரை வாட்டியது. கால சூழ்நிலை இப்படி சோதனைக்கு உள்ளாக்குகின்றதே என்ற வருத்தம். இப்படி மனப்போராட்டங்களுடன் நிம்மதி இல்லாமல் தவியாய் தவித்து தினம் தினம் அந்த கருணை மாமலையை தியானித்தும் கண்ணீர் விட்டு மனமுருக வேண்டியபடியே இருக்க, இளையவனின் நிச்சயதார்த்த தேதியும் வந்துவிட்டது. அன்று காலை ஒரு ஃபோன் கால் வந்தது. பேசியவர்கள் மூத்தவனின் ஜாதகம் தங்கள் வீட்டுக்கு பொருந்தி இருப்பதால் வந்து பேசலாமா, நிச்சயம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள். வனஜா அடைந்த ஆச்சரியமும் ஆனந்தமும் வார்த்தையால் விவரிக்க இயலாத விஷயங்கள். தன்னை நம்பியும் அடியவர்களின் குறை தீர்க்க அறநெறி வழுவாமல் இருக்க எந்த சூழ்நிலையிலும் காஞ்சி மாமுனிவர் அருள்வது போல எந்த தெய்வமும் அருளாது. பிறகு கேட்கவும் வேண்டுமா? அதே தினம் முதலில் மூத்தவனுக்கும் பிறகு இளையவனுக்கும் நிச்சயம் செய்தார்கள். ஆனி மாதம் மூத்தவனுக்கும் ஆவணியில் இளையவனுக்கும் திருமணமாகி உடனே இளையவனும் வெளிநாடு சென்றார். இவ்வாறு தர்ம விதியும் மீறாமல் யாருக்கும் பாதகமும் இல்லாமல் காலம் பார்த்து அருள் செய்பவரே காலங்களுக்கு அப்பாற்பட்ட மகானாகிய நம்முடைய காஞ்சி மாமுனிவர். வனஜாவுக்கு பிள்ளை குழந்தை பிறந்தது. 10 நாட்களில் ஒரு சொப்பனம் வந்தது. அதில் மகாபரிவாரை தான் தரிசிப்பதாகவும் அப்போது குழந்தையை அவர் பாதத்தில் கிடத்திவிட்டு வந்தனம் செய்து நிமிர்ந்தபோது மகாபரிவால் கையில் குழந்தையை வைத்திருப்பதைக் கண்டு வியப்புடன்
சின்ன குழந்தைனாலும் தொடமாட்டாரே, என்ன இப்படி கையிலேயே எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றாரே, என்ன அதிசயம் என்று எண்ணி அவரிடம் சுவாமிகள் சிரித்துக் கொண்டே, இந்தா என்று குழந்தையை தர கனவு கலைந்தது. சந்தோஷத்தில் மிதந்தார் வனஜா. குழந்தைக்கு 20 நாள் ஆனபோது குழந்தையின் தொப்புள் பெரிதாகி கல் போல் இறுகியது. அழுதால் வெடித்து விடுமோ என்று பயம் கொள்ளும்படி இருந்தது. குழந்தை பால் குடித்தால் உடனே கக்கிவிடும். அடிக்கடி வீல் என்று அலறும். சமாளிப்பதே கடினமாக இருந்தது. பச்சிளம் குழந்தை படும் பாட்டை கண்ணால் பார்க்க முடியாமல் மிகவும் கஷ்டமாக இருந்தது. இப்படியாக 20 நாள் ஓடியது. திடீரென்று ஒரு நாள் குழந்தை வாந்தி எடுத்துவிட்டு அழுததில் உடல் முழுவதும் நீளமாகி கண் சொருகி போய் டாக்டரிடம் எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். அவர் உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி 50 நாள் குழந்தையின் தொப்புளை ஆபரேஷன் செய்தார். அதன் பிறகு படிப்படியாய் குழந்தை நிலைமை சீராகி 3 மாதத்தில் குணமானது. குழந்தையை எடுத்துக்கொண்டு முதலில் குலதெய்வம் போல் காக்கும் காஞ்சி மகானின் சன்னதிக்கு சென்ற தரிசித்தார்கள். கனவில் கண்டபடி குழந்தையை அவர் திருப்பாதங்களை கெடுத்துவிட்டு, தெய்வமே, உங்களை பிரதர்சனம் செய்து வணங்குவதாக வேண்டிக் கொண்டேன், உத்தரவு தர வேண்டும் என்று கண்களில் நீர் பெருக வேண்டினார் வனஜா. அந்த கருணை மாமலை அந்த சின்னஞ்சிறிய இடத்தில் தன் உடம்பை குறுக்கிக் கொண்டு குழந்தையையும் பாதத்துடன் நெருக்கிக் கொண்டு, என் மேலும் படாமல் பக்கத்தில் உள்ள சந்தனக்கள் மேலும் படாமல் பிரதட்சணம் செய் என்று அவர் சொல்ல, தாழாத ஆனந்தத்துடன் 3 முறை வலம் வந்த பிறகு போதும் என்று சுவாமிகள் சொன்னதும் நமஸ்கரித்து எழுந்தார். மகான் சிரித்துக்கொண்டே, குழந்தையை எடுத்துக்கோ என வாய் மலர அவர்களுக்கெல்லாம் ஆனந்தம். வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே கனவில் வந்து எச்சரித்து காக்க வழி செய்யும் காட்டியவர். குழந்தையை மீட்டு தந்த அந்த கருணைக்கு என்னத்தான் கைமாறு செய்ய முடியும்? அந்த குழந்தை வளர்ந்து இன்று ஒரு பெரிய நிறுவனத்தில் எம்டியாக இருக்கின்றான் என்றால் அது அதிசயம்தானே. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.